என்னையா நடக்குது நம்ம ஊர்ல அப்படிங்கிற மாதிரி போன மாசம் திருத்தணியில ட்ரெயின்ல ஒரு நார்த் இந்தியன் பையனை 4-5 சின்ன பசங்க போதையோட இருந்து அருவாளை வச்சு அவனை தாக்கப்பட்டு அவனை பயங்கரமா கொடுமைப்படுத்தினாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கடுத்து உடனே அதே திருத்தணியில ஒரு வயதானவரை 4-5 சின்ன பசங்க சேர்ந்து அருவாவால வெட்டியிருக்காங்க. அப்பயும் அந்த பசங்க போதையில தான் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 18ஆம் தேதி வேளச்சேரியில ஃபுட் டெலிவரி கொடுக்க வந்த ஒரு பையனை ரோட்ல படுக்க வச்சு கதற கதற வெட்டியிருக்கிறாங்க. அங்க சுத்திட்டு இருந்த மக்கள் கல் எடுத்து வீசி அந்த பையனை காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திருவள்ளூர்ல ஒரு படிக்கிற மாணவனை போதையோட அதே மாதிரி ஒரு 4-5 சின்ன பசங்க அருவாளால வெட்டி அவனை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல ஒரு சின்ன பையனை ரோட்ல தூக்கி போட்டு அவனை அடிச்சு அருவாளால தாக்கப்பட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு மாசத்துல 5 இடங்கள்ல, அதாவது நம்ம ஊர்ல நம்ம தமிழகத்துல 5 இடங்கள்ல இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இத பண்ணதெல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சின்ன சின்ன பசங்க தான். எல்லாருமே போதையா தான் இருந்திருக்கிறாங்க. எல்லார் கையிலயுமே ஆயுதங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளிய வந்திருக்கு. ஸோ இத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.